இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட் வாங்காத காரணம் வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணதான் காரணம். இதுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சி வந்து எத்தனையோ சட்டமன்ற இதில் வந்து டெபாசிட் வாங்காமல் போச்சு. அதுக்கெல்லாம் பெரியார் காரணமா? இல்லை, அவங்க இப்போ கிளைம் பண்ணுறாங்களே பெரியார் கரெக்டு. நீங்கள் எத்தனை தொகுதியில் வந்து பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியும் இன்னைக்கு? சென்னையில் வந்து படுத்த நையாண்டி ஐயருக்கு பிறந்த அண்ணாதுரைன்னு பாரதிதாசன் எழுதினார் குயில் பத்திரிகையில். பெரியாரும் அதை விடுதலை பத்திரிகையில் வந்து அதை எடுத்து எழுதி பாரதிதாசன் எழுதி சரிதான் எழுதியிருக்காரு. இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. முரசொலி வந்து பெரியாரை வந்து கேள்வி கேட்ட 10 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வியே வந்து வெங்கடபதி நாயருக்கு தான் நீ பிறந்தேங்கிறதுக்கு சாட்சி இருக்கான்னு. இதை விட அசிங்கமாக கேட்க முடியும். ஆண்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வந்தால் அதோடு நிறுத்தியிருக்கணும், அதை கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அவரால் கண்டிக்க முடியாது. ஏன்னா அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஈரோடு காவேரி கரையில் வந்து பல விபச்சாரிகளுடன் மாலை நேரங்களில் அவர் எப்படி கும்மாளமிட்டார், அவர் மனைவியை வந்து சமைத்து எடுத்து கொண்டு வர சென்று எல்லாருக்கும் பரிமாறச் சொன்னார். இதுதான் பெண்கள் சுதந்திரமா? பொதுமக்கள் பார்வையிலேருந்து அவர் ஒரு நல்ல தலைவர், எல்லாத்துக்காண்டி போராடி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு. அந்த பிம்பத்தை ஏற்படுத்தியது வந்து திமுக. 1949 திமுக வந்து தோன்றிய போது வயதான இந்த கிழவனுக்கு வந்து வாழைக்குமரி கேட்கிறதான் மணியம்மை திருமணம் பண்ண போது அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக திராவிடம்ன்ற ஒரு அடையாளத்தை சூட்டி கொண்டீர்கள். இப்போ பெரியார் வந்து 1930களில் வந்து 37 என்னமோ வந்து ஜெர்மனிக்கு போனார். அங்கே நிர்வாண சங்கம்னு ஒன்று. அங்கே எல்லாருமே வந்து இந்த ஆடை அணிகிறதுல நம்பிக்கை இல்லாதவங்க. அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்து அங்கே போய் அந்த மாநாட்டிற்கு போகும்போது அவரும் மேடையில் நிர்வாணமாக நின்றார். அதை புகைப்படம் எடுத்து தன்னுடைய சுயசரிதியில் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். புகைப்படத்தை பிரசுரித்து 1939க்கு அப்புறம் அந்த மறுபதிப்புகளில் வந்து அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த புகைப்படத்தை மட்டும் எடுத்துட்டாங்க. வைக்கத்தில் போய் வந்து கோவில் ஆலய போராட்டம் நடத்தினதாக சொல்லப்படும் பெரியார். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கோவிலில் தாழ்த்தப்பட்டவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று போராடியதாக ஆவணங்கள் இருக்கிறதா சொல்லுங்க ராஜேந்திரன், எடுத்து போடுங்க. நாளையிலேருந்து எங்கள் வீட்டு வாசலில் நான் வந்து உள்ளுக்குள்ள நுழையும் போது பெரியார் படத்தை அவ்வளோ பெருசு போட்டு நான் வந்து வணங்க. ஏன் பண்ணல? அதை சட்டமாக்கியது யார்? ராஜாஜி என்கிற ஆரிய வந்தேரி பார்ப்பனர். அவர்களுடைய பாஷையில் பெரியாருடைய சுயசரிதையில் அவரே எழுதியிருக்கார். நான் இந்தியை எதிர்த்தது இந்தி தமிழ்நாட்டிற்குள் புகுந்துவிடும், அது தமிழை அழித்து விடும் என்பதற்காக அல்ல. இந்த காங்கிரஸ்காரங்கள் வந்து இந்தியை சப்போர்ட் பண்ணுறதுனால அவனுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் எழுதியிருக்காரா இல்லையா? எடுத்து பாருங்க. நான் சொல்லுது பொய்ன்னு சொன்னால் ஐயா வழக்கு போடுங்க ஐயா, நான் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த புத்தகத்தை கொடுக்குறேன். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, சொல்லுங்க. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட் வாங்காத காரணம் வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சி வந்து எத்தனையோ சட்டமன்ற இதில் வந்து டெபாசிட் வாங்காமல் போச்சு. அதுக்கெல்லாம் பெரியார் காரணமா? சரி, அவங்க இப்போ கிளைம் பண்ணுறாங்களே பெரியார். கரெக்டு. நீங்கள் எத்தனை தொகுதியில் வந்து பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியும் இன்னைக்கு? அதாவது பெரியார் என்றால் கடவுள் மறுப்பு என்பது வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் பெரியார்னா கடவுள் மறுப்பு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் தமிழன் காட்டுமிராண்டி, தமிழன் அயோக்கியன், தமிழ் படித்து பிரயோஜனம் இல்லை, தமிழ் படித்தால் என்ன பலன், தமிழச்சியின் வந்து முலையை அறுத்து கொண்டு வந்து ரசாயனத்துக்கு அதில் என்ன பாலில் என்ன ரசாயனம் கலந்திருக்கிறது பாருங்கள். திருக்குறள் வந்து தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம். அப்புறம் சிலப்பதிகாரம் வந்து விபச்சார நூல், இளங்கோவடிகள் கம்பனெல்லாம் ஆரிய அடிமைகள், ஆமாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து பார்ப்பனர்களை வந்து அவர்கள் வந்து சாக்கடை என்று மலம் என்று சொன்னால் முஸ்லீம்களை வந்து அழைத்து கொண்டு வருகிறீர்கள், அவர்கள் வந்து சாக்கடைகள், மலம் வேண்டாம் என்றால் சாக்கடை. ஆக அவர் தமிழர்களுக்கு எதிர். நான் கன்னடன் என்று சொன்னவர்.
பல்லச்சிகளும் பறையர்களும் வந்து ஜம்பர் ஜாக்கெட் அணிவதால் துணி விலை ஏறி போச்சு. அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிறவன் நீ ஏன் வேலைக்கு வர, நீ வேலைக்கு வர்றதுனால தான் வேலையில்லா திண்டாட்டம் வருது. அவன் வேலைக்கு வராமல் அப்புறம் அவன் எப்படி பிழைப்பான்? அப்போ இவர் தாழ்த்தப்பட்டவர்களை இவர் தான் சமூக நீதி அப்படின்னா பெண்கள் சுதந்திரம் சொன்னால் என்ன சொன்னார்? பெண்கள் முன்னேற்றம்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஆனால் இதெல்லாம் பெரியாரிவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா அந்த நேரத்தில் எதற்காண்டி பேசினாரு உங்களுக்கு தெரியுமாங்க? இஸ்லாமியருக்கு மேலே ஒரு அதிருப்தி இருந்துச்சு, ராஜாஜி கூட போயிட்டாங்க, அதனால அப்படி பேசினாருங்க அவர். ஆனால் என்ன வேணா பேசிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது அவர் எதுக்காக பேசினார்னு பெரியார் இருந்து இப்போ உள்ள யாருக்கிட்டே சொல்லிட்டு போனார். இவங்களுக்கு தான் தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது இவங்களை மட்டும் தனியாக ரகசியமாக கூப்பிட்டு இதுக்காக தான் சொன்னாரா? அவர் என்ன சொன்னாருங்கிறது, அவர் சொன்னதை வந்து யாரும் வந்து அவர் சொல்லாத சொல்லலை. அவர் விடுதலை பத்திரிகை, குடியரசு பத்திரிகையெல்லாம் எழுதினார். திமுக பிரிஞ்சு போன போது அவர் என்ன எழுதினார்? கண்ணீர் துளி 21வது பக்கத்தில் என்ன எழுதினாருன்னு தெரியும். முன்னேற்ற கழகக்காரர்கள் எதை வேணாலும் விற்பாங்கன்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக எழுதினார். அதுதான் இப்பொழுது அப்பப்போ அலசப்படுகிறது. அண்ணாதுரை அவர்கள் பிரிந்து போனார்கள் என்பதற்காக அண்ணாதுரையின் பிறப்பை கேவலமாக சென்னையில் வந்து படுத்த நையாண்டி ஐயருக்கு பிறந்த அண்ணாதுரைன்னு பாரதிதாசனும் எழுதினார் குயில் பத்திரிகையில். அவர் பெரியார் பக்கம் இருந்தார். பெரியாரும் அதை விடுதலை பத்திரிகையில் வந்து அதை எடுத்து எழுதி பாரதிதாசன் எழுதி சரிதான் எழுதியிருக்காரு. இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பத்திரிகையில் அதை நான் வெளியிட்டிருக்கேன். நான் பெரியாருடைய பத்திரிகையிலேருந்து எடுத்து வெளியில்ல, முரசொலியில் எழுதப்பட்ட கட்டுரையை எடுத்து எழுதியிருக்கேன். நான் அதை இவங்க பதில் கொடுத்தது. முரசொலி வந்து பெரியாரை வந்து கேள்வி கேட்ட 10 கேள்வி கேட்டாங்க. அதில் ஒரு கேள்வி, முதல் கேள்வியே வந்து வெங்கடபதி நாயருக்கு தான் நீ பிறந்தேங்கிறதுக்கு சாட்சி இருக்கான்னு. இதை விட அசிங்கமாக கேட்க முடியும். அவர் கேட்டதும் அசிங்கம்தான். அண்ணாதுரையுடைய பிறப்பை பற்றி அது சரியா தவறா உண்மையா இல்லையா அதெல்லாம் விட்டுடுவோம். ஒருடைய பிறப்பை பற்றி கொச்சைப்படுத்துவது என்பது அநாகரிகமான செயல். அதை பாரதிதாசன் செய்தாலும் அது தவறு, பெரியார் செய்தாலும் தவறு, முரசொலியில் கலைஞர் செய்திருந்தாலும் தவறு. நம்ம என்ன சொல்கிறோம், மொத்தம் இவ்வளோ அசிங்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாரி அடிச்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது, தமிழ் படித்து என்ன பலன்னு கேட்டார். இந்தியாவுக்கு சுதந்திரமே தேவையில்லை. பிரிட்டிஷ் ராணிக்கு வந்து மாகாணம் பொருந்திய மகாராணி அவர்கள் மதராஸ் மாகாணத்தை, அப்போ தமிழ்நாட்டிலிருந்து மதராஸ் மாகாணம் அதை நேரடியாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு கீழே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை. வெள்ளைக்காரன் போயிட்டான்னா இங்கே ஆணி கூட ஒன்றும் ஒரு ஊசி கூட இங்கே தயார் பண்ண முடியாது. நாங்கள் இன்றைக்கி விண்வெளிக்கு போகிற ராக்கெட்டு இதெல்லாம் சேட்டலைட் எல்லாம் இங்கே வந்து தயாராகுது. எதுக்காக சொல்லணும்னா அவர் வந்து அதை வந்து நீங்கள் ஒன்று அவர் தான் பெண் சுதந்திரத்துக்கு என்ன பெண் சுதந்திரம், ஆனால் பொதுமக்கள் என்ன பெண் முன்னேற்றம். அவர் என்ன சொன்னார், ஆண்கள் 4 பெண்களை வச்சுக்கிட்டா நீங்கள் பெண்களும் வப்பாட்டிகளை வச்சுக்கிட்டா நீங்கள் 4 வப்பாட்டன்களை வைத்துக் கொள்ளுங்க. இல்லை அது மட்டும் இல்லையா, புத்தகங்களை கொடுங்க, கரண்டியை பிடிங்கிட்டு பெண்களுக்கு புத்தகம் கொடுங்க, அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகட்டும்னு பெரியார் தான் பேசினாங்க. பெரியார் வந்து ஒரு வார்த்தை கூட நல்ல விஷயம் சொல்லலை அப்படின்னு நான் சொல்லலை, சொல்லியிருக்காரு. இதுவும் நான் சொல்கிறது அவருடைய கருத்துக்களில் நியாயமான சமூக நீதி கருத்துக்கள் உள்ளன. உதாரணமாக அவர் வந்து ஆண்கள் பல பெண்களை வந்து வப்பாட்டிகளாக வைத்துக்கொள்வதை வந்து கண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் நீங்களும் 4-5 வப்பாட்டங்களை வைத்துக்கொள்ளலாம், தவறில்லை, சுதந்திரம்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து அவர் சொல்லும் முறை தவறு என்பது தான் நம்மளுடைய விமர்சனம். சொன்ன கருத்து சரி, சொன்ன கருத்து சரின்னா வச்சுக்கிறது பற்றி இல்லை. ஆண்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இருக்க வேண்டும், பல பெண்களுடன் தொடர்பு என்பது தவறான ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல வந்தால் அதோடு நிறுத்தியிருக்கணும், அதை கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அவரால் கண்டிக்க முடியாது. ஏன்னா அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சாமி சிதம்பரனார் அப்புறம் ஆணைமுத்து எழுதின இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஈரோடு காவேரி கரையில் வந்து பல விபச்சாரிகளுடன் மாலை நேரங்களில் அவர் எப்படி கும்மாளமிட்டார், அவர் மனைவியை வந்து சமைத்து எடுத்து கொண்டு வர சென்று எல்லாருக்கும் பரிமாற சொன்னார். இதுதான் பெண்கள் சுதந்திரமா? இல்லை, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் பொதுமக்கள் பார்வையிலேருந்து அவர் ஒரு நல்ல தலைவர், எல்லாத்துக்காண்டி போராடி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்குது. இது அந்த பார்வையை, அந்த பிம்பத்தை ஏற்படுத்தியது வந்து திமுக. அவரை கேவலமாக 1949 திமுக வந்து தோன்றிய போது அவரை பற்றி மிக மிக கேவலமாக, அதில் வந்து நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுவான பார்வைக்கு விட்டுடுவோம். அவரை நீங்கள் மிக கேவலமாக நீங்களே முரசொலியில் உங்களுடைய பத்திரிகைகளில் வந்து விமர்சனம் பண்ணிவிட்டு, மேடைகளில் விமர்சனம் பண்ணிவிட்டு, வயதான இந்த கிழவனுக்கு வந்து வாழைக்குமரி கேட்கிறதான் மணியம்மை திருமணம் பண்ணபோது அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக
இல்லை வந்து ஒரு அடையாளத்திற்காக திராவிடம்ன்ற ஒரு அடையாளத்தை சூட்டி கொண்டீர்கள். எதற்காக அந்த திராவிடம் என்ற அடையாளம் உங்களுக்கு தேவைப்பட்டது? மதராஸ் மாகாணத்தில் நீங்கள் திராவிட கழகம்ன்றது எங்கேருந்து வந்தது? நீதி கட்சியிலிருந்து வந்தது. இந்த நீதி கட்சியை துவங்கியவர்களை யார் தமிழர்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒரு மேனன் இருந்தார், நாயர் இருந்தார், தெலுங்குக்காரர் இருந்தாங்க. தமிழை தவிர பிற அது தென்னிந்திய தாய்மொழிகளை கொண்டவர்கள், அதாவது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இதான் இவர்கள் தான் அதில் இருந்தாங்க. தாழ்த்தப்பட்டவர்னு இருந்தக்கூடிய MC ராஜா வந்து கொஞ்ச நாளில் வந்து தான் அவமானப்படுத்தப்பட்டதாகவும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இங்கே எங்கேயுமே இதில் எந்த விதமான இதுவும் இல்லை இந்த கட்சியில் கோட்பாடுகளில் வந்து அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளியானார் அவர். ஆக இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிக்கு எகெயின்ஸ்டாக அப்படின்னு ஆரம்பித்து, சரி அப்படியாவது நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், சமுதாயத்தில் வந்து விழுந்து கிடப்பவர்கள், முன்னேற வேண்டியவர்கள், அவர்களை தூக்கி விட்டீங்களா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த இடை உயர் சாதின்னு அது காந்தி என்ன பண்ணார்? மகாத்மா தான். நான் வந்து காந்தியுடைய விமர்சிப்பது அவருடைய கொள்கைகளை விமர்சிக்கிறேன். காந்தின்றதை தாண்டி கொள்கைகளை விமர்சிக்கிறேன். காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது என்ன பண்ணார்? அவர் வக்கீலாக இருந்தார். வெள்ளைக்காரன் வந்து அந்த வெள்ளைக்காரன்னு இருந்தால் கருப்பனும் இருந்தான் தென்னாப்பிரிக்காவில், சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவன் வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்? ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு உள்ள நுழையிற வாசல் வந்து வெள்ளைக்காரனுக்கு தனி வாசல், கருப்பனுக்கு, அதாவது இப்போ நம்ம நீக்ரோன்னு இப்போ நீக்ரோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணது இல்லை, கருப்பர்களுக்கு வந்து வேற ஒரு வாசல். இவனும் அவனும் கலைக்கக்கூடாது. அதே மாதிரி உள்ள பாத்ரூம், அதாவது கழிவறையும் வந்து தனித்தனி, இப்படித்தான் வைத்திருந்தார்கள். காந்தி அப்போ ஒரு போராட்டம் பண்ணார். என்ன போராட்டம்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? இந்த 2 வாசல் வைக்கிறது தீண்டாமை, இது ரெண்டையும் ஒன்றாக்கணும், வெள்ளைக்காரனும் கருப்பனும் ஒரே வாசல் இருக்கணும், ஒரே கழிப்பறை பயன்படுத்தக்கூடும். இல்லை, காந்தி அப்படி செய்யலை. 3 வாசல் இருக்கணும்னாரு 2க்கு பதிலாக. என்னன்னா, நாங்கள் வெள்ளைக்காரனும் இல்லை கருப்பனும் இல்லை, இந்தியர்கள் தென்னாப்பிரிக்கா போய் சத்தியகாரம் போராட்டம் பண்ணி அந்த ஏற்றத்தாழ்வுலாம் ஒழிச்சு காந்தி தான் சொல்கிறாங்களே, திளையாடி வழி. இப்போ நான் சொல்கிறது வந்து ஏற்றத்தாழ்வா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணி. வெள்ளைக்காரன் தனியாக வச்சுருக்கான், கருப்பனுக்கு தனியாக வச்சுருக்கான். இது ரெண்டையும் ஒன்றாக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதா நான் ஏற்றுக்கிறேன். காந்தி வந்து நம்மளுடைய பாட புத்தகங்கள்லாம் அப்படித்தான் ஐயா இருக்குது. பாட புத்தகங்கள்லாம் வந்து இப்போ லியோனி வந்து ரம்மி விளையாடுறத வந்து பற்றி சீட்டு எப்படி விளையாடணுன்றதை பற்றி லியோனி அவர்கள் வந்து இதில் வந்து கொண்டு வந்துட்டார். அப்போ இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகள் வந்து தமிழனுடைய பாரம்பரியமான விளையாட்டுகளில் ரம்மியும் ஒன்றுன்னு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இப்படி தான் நினச்சிப்பீங்க. இப்போ நான் வந்து பாட புத்தகம் ஒன்று போடுறேன்னா அதில் நான் எழுதுறனோ வரப்போகிற தலைமுறைகள் வந்து அதை தான் படிக்கிறாங்கன்னு அதை தான் நம்புவாங்க. எது எழுதப்படுகிறதோ வரலாறு என்று அதைத்தானே பின்னால் உள்ளவர்கள் நம்ப போகிறார்கள். அப்போ காந்தி என்ன சொன்னார்? பழுப்பு, அதாவது ப்ரௌனாக இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு 3வது ஒரு வாசல். ஏன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? வெள்ளைக்காரனை விட நான் வந்து கம்மி, ஆனால் கருப்பனை விட நான் ஒசந்தவன். ஆக நீங்கள் ஒரு 3வது ஒரு பிரிவை உண்டாக்குகிறார்கள். அப்போது வந்து கருப்பனை விட நீங்கள் ஒசந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அதுவும் தீண்டாமை தானே. அப்போது உங்களுடைய இந்த தீண்டாமை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்றால் வெள்ளைக்காரன் சொல்கிறதுல மட்டும் என்ன தப்பு இருக்குது? ஆனால் வந்து சரித்திரத்தில் என்ன சொல்லுது? காந்தி தென்னாப்பிரிக்காவில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடினார். இந்தியாவில் வந்து ராட்டனம் நூல் நூற்று அதை பார்த்து அந்த நூலை பார்த்த உடனே வெள்ளைக்காரெல்லாம் பயந்து போய் ஐயோ நூல்னால் நமக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்துட்டான்னா பாடுபட்டு சுதந்திரம். நேதாஜி வந்து சண்டை போட்டு எத்தனையோ உயிர்கள் வந்து அதில் வந்து இந்திய இராணுவத்திலிருந்து பிரிந்து வந்து இவருடைய இராணுவத்தில் சேர்ந்து உயிர் விட்டவன்லாம் இருக்கான். வாஞ்சிநாதன்களும் வஉசிகளும் தமிழ்நாட்டில், திருப்பூர் குமரன்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், இதே மாதிரி இருக்காங்க. பகத்சிங்கள், உத்தம் சிங்குகள், இவங்கெல்லாம். நீங்கள் சரித்திரத்தில் என்ன எழுதுறீங்களோ அதுதான் வருது புத்தகத்தில். காங்கிரஸ் ஆண்ட போது என்ன புத்தகத்தில் எழுதினாங்களோ அதுதான் வந்தது. நேரு வந்து பண்ணார் போனார்னு வந்தாங்க. நேரு வந்து மவுண்ட் பேட்டனுடைய மனைவியுடன் அவருக்கு வந்து ஒரு பேராசிரியர் சுபவீர பாண்டியனுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டியதாக இருந்தால் திருமணம் கடந்த உறவு வந்து அப்படி தானே சொன்னார். அவரை இந்த கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து திருமணம் கடந்த உறவுன்னு. இந்த திருமணம் கடந்த உறவு வைத்திருந்தார். இதை நான் சொல்லலை, மவுண்ட் பேட்டனுடைய பொண்ணே வந்து எழுதியிருக்கு. எங்கள் அம்மாவுக்கும் நேருவுக்கும் ஒரு அஃபேர், காதல் இருந்தது. அப்போது அதை பற்றி எங்கேயாவது எழுதினாங்களா? என்ன எழுதப்படுகிறோ அதுதான் என்ன எழுதப்படுகிறதோ அதுதான் வந்து
இப்போ பெரியார் வந்து 1930களில் வந்து 37 என்னமோ வந்து ஜெர்மனிக்கு போனார். அங்கே நிர்வாண சங்கம்னு ஒன்று. அங்கே எல்லாருமே வந்து இந்த ஆடை அணிகிறதுல நம்பிக்கை இல்லாதவங்க. நம்ம எதுக்கு பிறந்த மாதிரியே தான் நம்ம இருக்கணும், எதுக்கு சட்டையெல்லாம் போடணும் அப்படின்னா அது ஒரு அவங்களோட நம்பிக்கை. அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்து அங்கே போய் அந்த மாநாட்டிற்கு போகும்போது அவரும் மேடையில் நிர்வாணமாக நின்றார். அதை புகைப்படம் எடுத்து தன்னுடைய சுயசரிதியில் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். புகைப்படத்தை பிரசுரித்து 1939க்கு அப்புறம் அந்த மறுபதிப்புகளில் வந்து அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த புகைப்படத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த கோடிங் இருக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் இருக்குது, புகைப்படத்தை மட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து பெரியார் வந்து பெண்களுடைய முன்னேற்றம்னா பெண்கள் வந்து கர்ப்பப்பை வந்து அவங்களுக்கு தடை, அதை அறுத்து எறிஞ்சிடணும்னா எல்லா பெண்களும் கர்ப்பப்பையை திமுகவில் உள்ளவர்கள் இன்றைக்கு திராவிடம் என்ற பெயரை அந்த கோட்பாடுகளை ஆதரிப்பவர்கள், பெரியாரியத்தை ஆதரிப்பவர்கள் எல்லார் வீட்லேயும் வந்து பெண்கள் வந்து அம்மாவோ இல்லை அக்கா தங்கச்சியோ இல்லை வந்து மனைவியோ வந்து இல்லை மகளோ கர்ப்பப்பையை அறுத்து எரிஞ்சிருவாங்களா? ஏங்க வீரமணி ஐயா, ஆசிரியர் வீரமணி ஐயா வந்து எல்லாரும் வந்து தாலி என்பது பெண்களை அடிமைப்படுத்துவது அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை ஒரு 4 பெண்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட 1000 ரூபா கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, அவங்க தாலி அறுத்து இப்படி தூக்கி காமிச்சிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து 4வது தெருவில் தான் இருக்கார். அடிக்கடி நான் போகும்போது வாக்கிங் போகும்போது பார்ப்பேன். பார்த்தா ஒரு வணக்கம் போட்டு போவேன். அவருடைய மனைவியும் அங்கே தான் இருக்காங்க. தொங்க தாலி கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல 100 வயசு அவங்க நல்லா இருக்கட்டும், இவரும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் இருக்கட்டும். மற்றவங்களுக்கு தான் வந்து தாலியாக இருக்கிற அந்த சம்பவம் சடங்கு, அது அடிமைத்தனம். உங்கள் வீட்டில் பார்ப்பனர்கள் ஒழிகன்னு சொல்லிட்டு இதே பெரியார் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் லட்சுமண ஐயருங்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் தங்கி அந்த மாமின்னு சொல்கிறது அந்த பெண்மணி அவங்கக்கிட்ட அவங்க கையால் சாப்பிட்டுட்டு பக்கத்து தெருவில் போய் பார்ப்பனர்கள் ஒழிக, பார்ப்பனியம் ஒழிகன்னு போராட்டம் நடத்திட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்குமே, போண்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி போட்டு அவங்க கையில் காஃபி குடிச்சிட்டு இதைத்தான் சொல்கிறாங்க. இது இந்த இரட்டை நிலை என்ன? இல்லை, இதைத்தான் சொல்கிறாங்க. இன்னொரு காலத்தில் வந்து காந்தி இங்கே வரும்போது மயிலாப்பூரில் ஒரு ஐயரோட வீட்டுக்குள்ள வந்து அவரால் போக முடியல. திரும்ப 1926 காலகட்டத்தில் திரும்ப வராரு. அப்போ வந்து அவரால் போக முடிஞ்சிச்சு. காரணம், இங்கே பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாரு அந்த காலகட்டத்தில் தான். அதனால தான் காந்தியாலே ஸ்ரீனிவாச ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வைக்கத்தில் போய் பெரியார் போராடினார்னு சொன்னாங்க. மொத்தம் வைக்கம் போராட்டம் 1 வருஷம் நடந்துச்சு. பெரியார் அங்கே போனது 2 நாள் தான். இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஆதாரபூர்வமாக அது ஆவணங்களை கொடுக்குறேன். 2 நாள் போனார், நம்ம அதை பாராட்டுறோம். ஆனால் வைக்க போராட்ட வீரர் அப்படின்னா அங்கே எத்தனையோ பேர் வருஷம் பூரா போராடினவங்கலாம் விட்டு பெரியார் போனதுக்கப்புறம் தான் வீரியம் பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த 2 நாளில் வீரியம் ஆகிடுமா? இல்லை, போனார், கைது பண்ணாங்க. சரி, அந்த 2 நாள் ரைட்டு. அவரை கைது பண்ணி அவரை மட்டும் கைது பண்ணல, கூட எத்தனையோ பேரை கைது பண்ணாங்க, இவரையும் கைது பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் வைக்கம் போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டார் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இவர் தான் வைக்கம் போராட்ட வீரர், இவரால் தான் வைக்கம் நடந்ததுன்னா வைக்கத்தில் எதனால் போராட்டம்? அங்கே உள்ள ஒரு சிவன் ஆலயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை உள்ள அனுமதிக்கலை. கோவிலுக்குள்ளே உள்ள அந்த வீதிக்குள்ளே அந்த அதை சுற்றி உள்ள வீதிகளுக்குள்ளும் அனுமதிக்கலை. இதுதான் அங்கே வைக்கத்தில் ஈழவர் அப்படின்னு ஒரு அது வந்து அவங்க வந்து இழவர்கள்னு இப்போ சொல்லுவாங்க, ஈழவர்கள்னு. அது வந்து அது அப்போ வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் அரசர் இருந்தது, அது ஜனநாயகம் இல்லை. அந்த அரசர் வந்து அவர் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டார், நடந்தது, இது எதிர்த்து பண்ணாங்க. வைக்கத்தில் போய் வந்து கோவில் ஆலய போராட்டம் நடத்தினதாக சொல்லப்படும் பெரியார். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கோவிலில் தாழ்த்தப்பட்டவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று போராடியதாக ஆவணங்கள் இருக்கிறதா சொல்லுங்கள் ராஜேந்திரன், எடுத்து போடுங்க. நாளையிலேருந்து எங்கள் வீட்டு வாசலில் நான் வந்து உள்ளுக்குள்ளே நுழையும் போது பெரியார் படத்தை அவ்வளோ பெருசு போட்டு நான் வந்து வணங்குறேன். ஏன் பண்ணல? அதை செய்வது, அதை சட்டமாக்கியது யார்? ராஜாஜி என்கிற ஆரிய வந்தேரி பார்ப்பனர், அவர்களுடைய பாஷையில், அவங்க பாஷையில். அதே மாதிரி மதுரையில் ஆலயத்தில் கூட்டு போய் ஹரிஜனங்கள் என்று அன்று அழைக்கப்பட்ட தலித்துகள் அல்லது பட்டியலினத்தவரை கோயிலுக்குள் அழைத்து சென்றது மதுரை வைத்தியநாத ஐயர் மற்றும் முத்துராமலிங்க தேவர். சட்டம் போட்டது ராஜாஜி. அதே மாதிரி தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவர்கள் யார்? டாக்டர் முத்துலட்சுமி வந்து ஒரு பக்கம் தாயார், அதாவது அவர்கள் வந்து தாய் தந்தை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர்.
ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டது ஒரு ரெட்டியார். ஆனால் முத்துலட்சுமி ரெட்டி பின்னாடி வந்து பெரியார் அவர்களாக இருந்தார். சட்டமன்றத்தை வந்து அவங்க வந்து பேசுன்னு சொல்லி அவர் தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பின்னால் அந்த கேமராமேன் சார் தான் இருக்கார். அப்போ ராஜேந்திரன் பேசுகிறதுக்கெலாம் அவருக்கு பின்னால் அந்த கேமராமேன் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் இது எவ்வளவு நல்ல ஒரு காமெடியான விஷயமா இருக்குமோ அதே மாதிரி விஷயந்தான் அது. முத்துலட்சுமி ரெட்டி வந்து அவர்களாக வந்து அவர்களை அனாவசியமாக அவர்களுடைய சேவையையும் பணியையும் கொச்சைப்படுத்தக்கூடாது. பெரியார் சொல்லி தான் அவர் வந்து சேர்ந்தார்னா, ஏங்க தேவதாசிகளை வந்து அந்த குலப்பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கோட்பாடுகள்னால் பெரியாரே எழுதியிருக்காரு. நான் 18 வயசில் வந்து எனக்கு வந்து வேறு ஒன்றும் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல, அதனால் அதாவது பிராத்தல் விபச்சாரிகள் கூடத்தில் வந்து நான் வந்து போய் வந்து ஏதோ பெரியாரே சுயசரிதையில் எழுதியிருக்காரு. நான் வேலை செஞ்சேன், நான் ஒன்றும் தப்பாக சொல்ல. அவர் அங்கே வேலை பார்த்துருக்காரு வேறு நான் ஒன்றும் அதாவது கணக்கு எழுதினா கூட அங்கே வேறு ஒன்றும் வேலை கிடைக்கல, அங்கே போய் அப்போ அதை ஒழிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கலாமே. அங்கே போய் வேலை பார்க்கும்போது அது தப்புன்னு தெரிஞ்சது இல்லை அவருக்கு. முத்துலட்சுமி ரெட்டி சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, சொல்லி கொடுத்த விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கலாம்ல. அங்கே யாரோ ஒரு முதலாளியம்மா வந்து இவரை கணக்கை இதை சொல்லி காசு கொடுத்தாங்களே, அவங்ககிட்ட அம்மா அதெல்லாம் தப்புமா செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்லை. ஈரோட்டில் வந்து காவேரி கரையில் நான் சொல்லலை, சாமி சிதம்பரனார், ஆணை முத்து இவங்கெல்லாம் இவரோட சிஷ்யர்கள், இவங்க எழுதின புத்தகங்களில் இருக்குது. அவர் ஈரோடு காவேரி கரையில் வந்து விபச்சாரிகளுடன் சேர்ந்து கும்மலமிடுவார் மதுவை குடித்து விட்டு. அது அவர் மதுவிலக்குக்கும் அவர் ஒன்றும் செய்யலை. 500 தென்னை மரங்களை வெட்டியிருக்காருல்ல, அவரோட தோட்டத்தில் வந்து 500 தென்னை மரங்கள் வந்து கல்லுக்கடைக்கு எதிராக வந்து போராடி வெட்டியிருக்காருல்ல. இருக்கிற தென்னை மரத்தையும் வெட்டுறது வந்து ஒரு போராட்டமா? அது இருந்தால் தானே கல் இறக்க முடியும். சரிங்க, அப்படின்னா எல்லா மரத்தையும் வெட்டிடலாம். அந்த மரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா தென்னை மரம் நீங்கள் கல் குடிக்கக்கூடாதுன்னவர் அவர் ஏங்க மது அறிந்து விட்டு அவர் வந்து குதூகலமாக இருந்தார், என்ன சொல்கிறது, உல்லாசமாக இருந்தார்னு எழுதினாங்கன்னா அப்போது நீங்கள் மது குடிச்சிட்டு அப்புறம் இது நம்ம தமிழ்நாடு அரசு இதெல்லாம் வந்து நம்ம விமர்சனமாக்கிறோம். அவங்க ஒரு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்து பொது வாழ்க்கைக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் தான் அவர் இருந்தார், பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் அவர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட வந்து எல்லா விதமான தப்புகளையும் ஒரு 90 வயசு வரைக்கும் பண்ணிவிட்டு 91வது வயசில் வந்து நான் நல்லவன் ஆகிட்டா ஒத்துப்பீங்களா? அந்த 90 வயசு வரைக்கும் நடந்தது பார்ப்பீங்களா? இல்லை 91வது வயசில் நான் ரொம்ப அப்படியே ஏன்னா காந்தி புத்தர் மாதிரி நான் வந்து வேஷம் போட்டுக்கிட்டா வந்து அது நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து சொல்கிறது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நடப்பு அரசியலுக்கு வந்துடுவோம். சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசியது அவராக எதுவும் பேசவில்லை, சொந்த கருத்து எதையும் அவர் சொல்லலை. அவர் என்ன எழுதினாரோ பேசினாரோ, பேச்சு மட்டும் இல்லை, அவரோட பத்திரிகைகள் எழுதினாரோ இல்லை அவருடன் இருந்தவர்கள் அவர் சுயசரிதையோ அவரை பற்றிய சரிதைகளிலோ எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஆவணங்களை வைத்து தான் சீமான் அதை பற்றி பேசியிருக்கார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் விஜய் வந்து கட் அவுட் வச்சுருக்கார் பெரியார் கொள்கை தலைவர். ஆனால் வந்து அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் இப்போ சீமான் என்ன பண்ணுறாரு, இன்னென்ன கருத்துக்கள் பெரியாருடைய கருத்துக்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ் படித்து என்ன பிரயோஜனம்னு கேட்டார். நான் வந்து இந்தியை எதிர்ப்பது இந்தி மொழி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்ல. யார்? பெரியாருடைய சுயசரிதையில் அவரே எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காரு? நான் இந்தியை எதிர்த்தது இந்தி தமிழ்நாட்டிற்குள் புகுந்துவிடும், அது தமிழை அழித்துவிடும் என்பதற்காக அல்ல. இந்த காங்கிரஸ்காரங்கள் வந்து இந்தியை சப்போர்ட் பண்ணுறதுனால அவனுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காகன்னு அவர் எழுதியிருக்காரா இல்லையா? எடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், நான் சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் ஐயா வழக்கு போடுங்க ஐயா, நான் கோர்ட்டில் கொண்டு போய் அந்த புஸ்தகத்தை கொடுக்குறேன். நீங்களும் அதே சொல்கிறீங்க, கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். இல்லை, ஏன்னு கேட்டால் ஆனால் ஊனா வழக்கு போடுவேன். என்ன வழக்கு போடுவீங்க? போட்டால் என்ன வழக்கு போட்டதுனால இப்போது இதோடைய விளைவுகள் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்எஸ் பாரதியோ இல்லை ஒரு இவரோ வந்து ஒரு கண்டன அறிக்கை, சும்மா ஒரு மேலுக்கு ஒரு இப்படிலாம் பெரியார் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா பேசாமல் போயிருக்கும். சீமான் வீட்டு வாசலில் போராட்டம், முற்றுகை, தடாப்புடான்னு அதை ஒரு பெருசு பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சீமானோட இமேஜை பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. பேசாமல் விட்டுருக்கலாம். இப்போ விஜய் எடுத்துங்க, இதுவரை அவர் வந்து பெரியாருடைய எந்த கொள்கையினால் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார்? ஏதாவது ஒரு வரி பேசியிருக்காரா? ஒரு கால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் சொல்ல. மேடையில் பேசியிருந்தார் பெரியாருடைய சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கு எதிரான
இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினேன்னே இதில் எது சமூக நீதின்னு சொல்லுங்கள். இல்லை அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அவர் விஜய் சொல்லிட்டு போகிறாருங்க, நமக்குள்ளே பேசுவோம். விஜய் அவர் அரசியலில் அவர் வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. உங்களுக்கும் அந்த ஆசை இல்லை, எனக்கும் அந்த ஆசை இல்லை, இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. இது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமே, எது சமூக நீதி? பெண்களுடைய கர்ப்பப்பையை எல்லாரும் தமிழ்நாட்டில் அறுத்து அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த 4 தலைமுறையில் தமிழர்களே கிடையாது ஐயா. இனவிருத்தி இல்லாமல் எப்படி, கர்ப்பப்பை இல்லாமல் எப்படி அடுத்த சந்ததி உருவாகும்? பெரியார் சொல்லிட்டாரு கர்ப்பப்பையை அறுத்து எறிஞ்சிட சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவதாக இருந்தால்தான் பெரியார் பெண்களை பாப்பு வெட்டி கொள்ள சொன்னார். ஏன்னா அவங்க தலைமுடி என்ன வச்சுக்கிறாங்க, கஷ்டமாக இருந்தால் வெட்டிட்டு போகிறாங்க. அப்புறம் அடுத்தது கூட பெரியார் எல்லாரையும் ஆண்களை மொட்டை எடுத்துக்கொள்ள சொன்னார். அப்படி சமூக நீதியா அது? ஒரே தலை அரிக்குது, இல்லை ஒரே வழுக்க தலையாக இருக்குது, மொட்டை அடிச்சுட்டா ரொம்ப நல்லதாக போச்சுன்னா அது அவன் சௌகரியம். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ பெரியார் வந்து விஜய் வந்து பெரியார் இது வழக்கமாக சமூக நீதி, பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் சுதந்திரம். இப்போது பாரதிதாசன் சொன்னார், விதவா மறுமணத்தை பற்றி பேசினார். விதவா மறுமணத்தை பற்றி அவர் தான் முதலாக இந்தியாவில் பேசினாருன்னு சொல்ல, பெரியார் பிறப்பதற்கு எல்லாரும் சொல்கிறாங்க விதவா மறுமணத்தை பற்றி பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். அவர் பிறக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் ஈஸ்வர வித்யாசாகர்ன்றவர் வந்து மறுமணத்தை வந்து சட்டபூர்வமாக அதை செல்லும்படி ஆக்கியவர் ஈஸ்வர வித்யாசாகர் என்கிற பிராமணர்ன்றதுனால நான் பெருமையாக சொல்கிறேன். வில்லியம் பெண்டிங் அது 1827 சட்டமாக்கிட்டார் இல்லையா? அதை கொண்டு வந்தது வித்யாசாகர். அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். எப்போ கொண்டு வந்துட்டார். பெரியார் எப்போ பிறந்தார், அதுக்கெல்லாம் அப்புறம் பிறந்தார். இப்போ பெரியார் தான் விதவா மறுமணத்துக்கு காரணம்னு சொல்லக்கூடாது. இல்லை, பெரியார் விதவா மறுமணத்தை ஆதரித்தார் என்று சொல்லுங்கள், நியாயம். இல்லை, அதை பரப்பி அதை ஏற்றுக்கொண்டார், அதை ஆதரித்தார் என்று சொல்லுங்கள், நியாயம். அவர் தான் அதை கொண்டு வந்தார்னு சொல்லக்கூடாது. இல்லை, அந்த வித்தியாசத்துக்காக சொல்கிறேன். இப்போ பாரதிதாசன் வந்து வேரில் பழுத்த பலா, கோரிக்கையற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பலான்னு எழுதினார். அதாவது விதவைகள் வந்து அவர்களுடைய இளமை வீணாக போகிறது. ஒரு சின்ன வயசில் வந்து விதவையாக இருக்கிற பொண்ணை வந்து அந்த இளமையை வீணாக்கிறது வந்து நியாயம் இல்லை, மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம். அது யார் சொல்கிறாங்கன்னு அப்படி பார்க்க போனால் மிகச்சிறந்த வந்து சமூக நீதி சொன்னவர் யாருன்னு பார்த்தா மகாகவி பாரதியார். எதை வச்சு சொல்லணும்னா, சாதிகள் இல்லையடி பாப்பான்னாரு. அதுக்கடுத்தியில் வந்து இன்றைக்கி வந்து சாதிகள் இல்லாத ஒரு சமுதாயமே இல்லைன்னு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம். இன்னொன்று, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னார். அதுதானே நியாயம்? கண்டிப்பாக. நீங்கள் அதாவது ஆண்னா வந்து எவ்வளோ பேர், இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். பாரதியார் என்ன சொன்னார்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம். இந்த பெண்ணை பார்த்த உடனே நீ கற்பு இழந்து போச்சுன்னு சொல்கிற, ஆண் வந்து என்ன வேணாலும் எங்கே வேணாலும் போய் அட்டகாசம் பண்ணுவோன்னு என்னடா நியாயம்? இவ்வளோதானே அர்த்தம். ஆணுக்கும் கற்பு இருக்குது, நீயும் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும். அது சுகாதாரம், ஆரோக்கியம், ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், எல்லா வகையிலையும் சரி. அது சமூக நீதியை ஆம்பளை 4 வப்பாட்டி வச்சுக்கிட்டா பொம்பளை வந்து 4 வப்பாட்டன் வச்சுக்கலாம்னு சொல்கிறது சமூக நீதியா? நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் போய், நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாவை கேளுங்க, உங்கள் சகோதரியை கேளுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு தெரியல, கல்யாணம் ஆனால் மனைவியை கேளுங்க. இன்னும் இல்லையா? சரி, தப்பிச்சிங்க. சரி, மனைவியை கேளுங்க. இல்லை வந்து உங்களுக்கு நாளைக்கு பிறக்க போகிற பெண் குழந்தைக்கே எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வயசானாலும் இந்த கேள்வியை கேளுங்க. 4 வப்பா. இது வந்து சமுதாய ஒழுக்கமாக? அது நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணம் வந்து ஆண் வந்து பல பெண்களை வைத்துக்கொள்வது வந்து தவறு அப்படின்னு சொல்லுதா இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பட் என்னென்னா, அதை பெரியார் சொல்லும்போது என்ன வரும்னா, நம்ம முதல்ல ஒழுக்கமாக இருந்தால் தான் மற்றவனை பார்த்து. நீங்கள் சாதாரணமாகவே உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் அப்பா வந்து என்னடா நைட்டு வரும்போது ஒரு மாதிரியாக இருந்தது, ஸ்மெல் வந்தது, தண்ணி அடிச்சுட்டு வந்த, என்ன கட்டப்பழக்கம்ன்றார். மத்தியானம் அவர் டாஸ்மாகில் போய் குடிச்சிட்டு வந்திருந்தாருன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? நீ போய் டாஸ்மாகில் விழுந்து கிடந்த அன்றைக்கி பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டிலலாம் வந்து கூப்பிட்டு கேவலமாக பேசினாங்க, நீ என்னை பார்த்து கேள்வி. இயல்பாக வரக்கூடிய விஷயமா இல்லையா? அப்போது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்பவர்கள் தான் சுய ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே பெரியாரை பற்றி நான் பேசலை. ஐயா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விரிவாக விடையளிச்சிருக்கீங்க. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.